அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு நல்லாவே போறதுங்க. அது எப்படின்னா, இந்த கன்னிராசிக்காரங்க நீங்க பாருங்க, எல்லா விஷயத்தையுமே ரொம்பவுமே பர்ஃபெக்டா இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே அதிகமா யோசிக்கிறதும், அதுல என்ன குறை இருக்கு அப்படிங்கறது தேடுறதுமே உங்க இயல்பா இருக்கு. ஏன் நல்ல விஷயத்த கூட அளவுக்கு மீறி மன அழுத்தமா மாத்திடுவீங்க நீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன பிரச்சனையா இருக்கும், அதை யோசிச்சு யோசிச்சு பெரிய ப்ராப்ளமா மனசுக்கு வேதனையா உண்டாக்கிடுவீங்க. ஆனாலும் அதுக்காக நீங்க ரொம்பவும் இந்த யோசிச்சுட்டே ரொம்பவும் குழப்பவாதிகளா இருப்பீங்க அப்படிலாம் கிடையாதுங்க. திறமை நிறைய இருக்கும் இந்த கன்னிராசிக்காரங்கிட்ட. கன்னிராசிக்காரங்க சின்ன சின்ன விஷயமா இருந்தா கூட சரி, அதை நல்லா கவனிச்சு அதை ஒரு பெரிய வெற்றியா மாத்தக்கூடிய இயல்பு கொண்டவங்க தான் கன்னிராசி. சின்ன சின்ன விஷயத்திலுமே கவனமாகவும் பர்ஃபெக்ஷனாகவும் இருப்பீங்க. இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு புதன் பகவான் ராசி அதிபதி. பெரும்பாலும் பாருங்க, நல்ல ஒரு திறமை, இந்த பொறுப்பு, இது எல்லாமே இருக்கும். கன்னிராசி ரொம்பவுமே ஒரு சிறப்பான ராசி 12 ராசிலுமே. ஏன்னா நீங்க கொஞ்சம் தனித்துவமா தெரிவிங்க. உங்களோட சொல்லா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், நடவடிக்கையா இருக்கட்டும், மற்ற ராசிக்காரங்கிட்ட இருந்து கொஞ்சம் தனித்துவமா தெரியும். உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது நிதானமாகவும் ஒழுங்காகவும் நடத்தணும் அப்படின்னு விரும்பக்கூடியவங்க தான். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்துதான் முடிவே எடுப்பீங்க. எடுத்துமா கௌத்தமெல்லாம் எந்த ஒரு முடிவும் எடுக்க மாட்டீங்க. சின்ன சின்ன விஷயத்தையுமே கவனமா பார்த்து நுட்பமா அறிவை யூஸ் பண்ணி அந்த ஒரு சின்ன சின்ன விஷயத்திலையுமே திறமையை கையாண்டு நன்மையை பெறக்கூடியவங்க நீங்கன்னு கூட சொல்லலாம். சுத்தம் ஒழுக்கம், இது ரெண்டுமே உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி முறையா செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். நீங்க எப்படி பர்ஃபெக்டா இருக்கீங்களோ அது போலதான் உங்க கூட இருக்கிறவங்களும் இருக்கணும் அப்படின்னு நினைப்பீங்க. இதுவே நிறைய பிரச்சனையும் உங்களுக்குள்ளும் நிறைய ப்ராப்ளத்தையும் கொடுத்துருக்கும். நிறைய பேர் நண்பர்கள் கிட்ட இந்த விஷயத்துல சண்டை போட்டு பேசாம கூட இருப்பீங்க. உங்ககிட்ட ஒரு வேலையை கொடுத்தா அதை நல்லா செஞ்சு முடிப்பீங்க. ஏன்னா நம்பிக்கைக்கு உரியவங்களா அந்த கன்னிராசிக்காரங்க இருக்கீங்க. மற்றவங்களுக்கு உதவணும் அப்படிங்கிற நல்ல எண்ணம் இருக்கும். ஆனாலும் பாருங்க, அதை கொஞ்சம் பெருமையா சொல்லிப்பீங்க. சில நேரத்துல தேவையில்லாம அதிகமா யோசிச்சு மன அழுத்தம் அடையக்கூடியவங்களும் இந்த கன்னிராசிக்காரங்க நீங்க தாங்க. சில நேரத்துல எது உண்மை அப்படின்னு தோணுதோ அதை நேரா சொல்லிடுவீங்க. இதனால சில நேரத்துல மற்றவங்களோட மனசு புண்படுதா அப்படிங்கறத யோசிக்காம கூட பேசிடுவீங்க. இதுவுமே நிறைய ப்ராப்ளத்தை கொடுத்துருக்கோம். இந்த கன்னிராசிக்காரங்க இவ்வளவு பர்ஃபெக்ஷனா இருந்தும் நிறைய ப்ராப்ளத்தை சந்திக்கக்கூடியவங்களா இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த மாதத்தோட கிரக சூழல் அப்படிங்கிறது எப்படி இருக்கு, என்ன மாற்றம் நடப்போகுது, என்ன விஷயத்துல நீங்க சவாலை மேற்கொள்ள போறீங்க, என்ன பலமா இருக்கும், என்ன பலவீனமா அமையும், இது பத்தின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இப்ப இந்த பதிவுல நாங்க சொல்லியிருக்கோம். இந்த பதிவு கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பயனுள்ள பதிவு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பதிவில் உங்களோட வாழ்க்கையில வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கன்னிராசிக்காரங்க, நீங்க புதன் பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க. புதன் கிழமையில நீங்க பெருமாள் வழிபாடு செய்யறது நல்லதுங்க. உங்களோட வாழ்க்கையில் எப்பேற்பட்ட பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க வார வாரம் வரக்கூடிய புதன்கிழமையில பெருமாள் ஆலயம் சென்று வழிபடுங்க, நன்மையை பெறுவீங்க. பெருமாள் ஆலயம் பக்கத்துல இல்லை அப்படின்னா பெருமாளோட அவதாரங்கள் கொண்ட எந்த ஒரு இறைவன் கோவில் இருந்தாலும் சரி, நீங்க புதன்கிழமையில இறை வழிபாடு செய்யறது அவ்வளவு அது அற்புதமான மாற்றத்தை ஏற்படுத்தும். அப்படி நீங்க வழிபாடு செய்யும் பொழுது 7 நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 27 முறை உச்சரித்து வழிபடுறது நன்மையை ஏற்படுத்தும். ஏன் இப்ப கூட நீங்க உங்க ஆள் மனதுல ஒரு பிரார்த்தனை நினைச்சிட்டு இறைவனை மனசார நம்பி ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம 3 முறை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. உங்க வேண்டுதல் பிரார்த்தனை விரைவில் பலிக்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்க பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்களோட சுய ஜாதக கணிப்பை நீங்க எளிய முறையில தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுக்குமே ஒரு வழி இருக்கு. அது என்னன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்க ஃபோன் பண்ணாலே போதுங்க, ஜாதக அமைப்பு எங்க இருந்தாலும் எளிய முறையில தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான வாய்ப்புலாம் கிடைக்காது, இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஜாதக அமைப்பால கண்டிப்பா நீங்க எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறுவீங்க. இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் நிலவக்கூடிய கிரக சூழலால் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத வாங்க இப்ப நம்ம விரிவா பார்க்கலாம். இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல் ஏற்றம் இறக்கம் ரெண்டையுமே கலந்த ஒரு சூழலை உருவாக்கி இருக்கு. சில விஷயங்கள் பாருங்க ரொம்பவுமே சாதகமா இருக்கும். நீங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டீங்க. ரொம்பவும் சுலபமா நடக்கும். ரொம்பவுமே கஷ்டப்பட்டு நேரம் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைச்ச வேலையை ரொம்பவும் சுலபமா பண்ணிட்டு நீங்க பாராட்டு வாங்கியிருப்பீங்க. அதே போல சுலபமா இருக்கும் அப்படின்னு நினைச்ச வேலை கொஞ்சம் கஷ்டத்தை கூட தரலாம்.
எந்த விஷயமா இருந்தாலும் சரி நீங்க இந்த மாசம் முழுதுமே நிதானமா செயல்படணும். கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் உங்க குடும்பம், திருமண வாழ்க்கை, உங்க காதல், வேலை, அதுக்கப்புறம் தொழில், வருமானம், இதுலலாம் என்ன மாதிரி பொதுவான விஷயம் நடக்கும், எந்த விஷயத்துல நீங்க கூடுதல் கவனம் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்ப இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாசம் குடும்பத்துல பாருங்க நல்ல ஒரு மகிழ்ச்சி, பணவரவுல ஒரு ஏற்றம், இதெல்லாமே கிடைக்குது. கடந்த காலத்துல எதெல்லாம் பிரச்சனையை கொடுத்துச்சோ குடும்ப விஷயத்துல அது எல்லாமே நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்த போகுது. குடும்ப உறுப்பினர்கள் கிட்ட தேவையில்லாம நீங்க கோவப்படுறது மட்டும் குறைச்சாலே போதுங்க, பெரும்பாலும் எல்லா சூழலையுமே நீங்க இன்பமானதா மாற்ற முடியும். அதே போல வீணான விவாதத்தையும் முன்கோபத்தையும் கன்னிராசிக்காரங்க தவிர்த்தே ஆகணும். இதை நீங்க செயல்படுத்தினா எல்லா வகையிலுமே நன்மையை பெறலாம். உங்க தொழில் ரீதியா நிலைத்த தன்மை கூட ஏற்படும். அவசர அவசரமா எந்த ஒரு மாற்றத்தையும் முயற்சி செய்யவே செய்யாதீங்க. பொறுமை, நிதானம், இது ரெண்டும் இருந்தாலுமே பண வரவிலேயே நல்ல ஒரு மகிழ்ச்சியை பெறுவீங்க. குடும்ப சூழலையுமே ஆனந்தமான தருணத்தை உணர்வீங்க. உங்களுக்கு பாருங்க, இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு கடந்த சில வாரங்களா ஒரு சில விஷயம் ரொம்பவுமே இழுப்பறியா இருந்திருக்கும். அதுவும் பண விஷயம் கண்டிப்பா இழுப்பறியா இருந்திருக்கும். ஏன்டா இந்த நிலைமை அப்படிங்கிற மாதிரியான சூழல் சந்திச்சவங்க தான் நீங்க. அந்த நிலைமை இந்த மாசம் மாறுதுங்க. ஏன்னா பொருளாதார நிலையில உயர்வு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமா தான் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. அதனால பொருளாதார நிலை நல்லாவே இருக்கு, திருப்திகரமாவே மாறும். நீங்க வராதுன்னு நினைச்சு விட்ட கடன் கூட இப்ப வசூலாகும். குடும்பத்துல இருக்கிற நபர்களோட வருமானம் அதிகரிக்குது. உங்க தொழில்ல இப்ப நல்ல ஒரு லாபம் உண்டாக போகுது. உத்தியோகத்துல இருக்கிற நீங்க உங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த மாசம் கன்னிராசிக்காரங்களுக்கு பாருங்க கவனமா நீங்க செயல்படுத்துற ஒவ்வொரு விஷயத்திலயுமே முன்னேற்றத்தை பெற போறீங்க. தொழில் வியாபாரம் அமோகமா நடக்கும். கடந்த காலத்துல பிரச்சனையை தந்த எதிரிகள் கூட உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. தொழில் ரீதியா சுக்கிரன் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்களை உருவாக்கக்கூடிய அமைப்புல இருக்கிறதுனால தொட்டது தொடங்கும், நினைச்சது நடக்கும். தொழில் ரீதியா சில உயர்வுகளை பெறக்கூடிய அமைப்பு வரும். சில வாய்ப்புகள் வருங்க, அதை சரியா நீங்க பயன்படுத்திட்டு முன்னேறணும். நேர நல்லா இருந்தா எதுவுமே தானா நடக்காதுங்க. நாம சில விஷயங்கள்ல எச்சரிக்கையா செயல்படணும். அந்த அமைப்பு தான் இப்போ உங்களுக்கு வந்திருக்கு. அது அற்புதமான மிகவும் சிறப்பான ஒரு காலகட்டம் இது. எல்லா வகையிலுமே முன்னேற்றத்தை பெறக்கூடியதா இருக்கு. இந்த காலகட்டத்தை சரியா நீங்க பயன்படுத்திக்கிட்டா நிச்சயமா எல்லா வகையிலுமே வெற்றி வாய்ப்பை நீங்க பெறலாம். உத்தியோகத்துல நீங்க மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களா அப்படின்னா இப்போ நீங்க அதற்கான நடவடிக்கை எடுக்கலாம். மாற்றம் நீங்க நினைச்சது போலவே இந்த மாத கடைசியில உங்களுக்கு உண்டாகும். அதற்கான முயற்சிகளை நீங்க இப்பொழுதே மேற்கொள்ளுங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச பதில் உங்களுக்கு வரும். ஆனா அவசரப்பட்டு தேவையில்லாம இடமாற்றமோ வேலை மாற்றமோ செய்யலாம் அப்படின்னு முயற்சி செய்யாதீங்க. அலுவலக சூழலை பொறுத்த வரைக்கும் இந்த வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது. கூட வேலை செய்யறவங்கிட்ட நீங்க கவனமா இருக்கணும். உங்களோட வார்த்தைகள்ல கண்டிப்பா நிதானம் இருக்கணும். இந்த வாக்குவாதம் தான் நிறைய இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு. கன்னிராசிக்காரங்க பார்க்கறதுக்கு அமைதியாக தான் இருப்பீங்க. ஆனா வாக்குவாதம் செஞ்சா எதிரிகளுமே பயந்து ஓடக்கூடிய அளவுக்கு வாக்குவாதம் செய்வீங்க. இதை மட்டும் தவிர்த்து பாருங்க. எந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தா செவ்வாய் பயிற்சி கன்னிராசிக்காரங்களுக்கு பாருங்க கொஞ்சம் திடீர்னு இந்த மன அழுத்தத்தையோ உடல்நல பாதிப்பையோ தர வகையில் இருக்கு. அதனால உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனம் செலுத்தியே ஆகணும். தேவையில்லாம நடந்து முடிஞ்ச பழைய விஷயத்த நினைச்சு குழப்பிக்காதீங்க. இது தேவையில்லாத மன அழுத்தத்தை கண்டிப்பா தரும். இந்த ஒரு விஷயத்தை தவிர்க்க பாருங்க. ஒரு சிலருக்கு இந்த காலகட்டம் சாதகமா இருந்தாலும் கூட பொருளாதார வளர்ச்சிக்கோ தொழில் வளர்ச்சிக்கோ கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழலை தரும். நீங்க எதையும் பிளான் பண்ணி பண்ணா நிச்சயமா உயர்வை பெறலாம். பெரிய அளவுல கடன் வாங்காம தவிர்க்க பாருங்க. இந்த கடன் வாங்கக்கூடிய சூழல் வந்துச்சுன்னா அதை தவிர்க்கிறது நல்லது. இல்லைன்னா கொஞ்சம் இதனால நெருக்கடி வரலாம். அதனாலதான் கடினமான உழைப்பு உயர்வை தருங்க. எந்த அளவுக்கு முயற்சி செய்றீங்களோ அந்த அளவுக்கு முன்னேற்றம் வரும். அதனால எதையும் பிளான் பண்ணி நிதானமா பொறுமையா செயல்படுத்துங்க. நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் நீங்க எல்லா வகையிலுமே பெறுவீங்க. பிரச்சனைகள் சின்ன சின்னதா வரும். ஆனாலும் அதை நினைச்சு பயப்பட தேவையில்லை. அதை துணிச்சலா எதிர்கொள்ளக்கூடிய தன்னம்பிக்கை, ஆற்றல், தைரியம் எல்லாம் இருக்கிறதுனால பிரச்சனைகளுமே நீங்க எளிமையா கையாண்டுருவீங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே நீங்க கொஞ்சம் வாக்குவாதத்தை தவிர்த்துட்டு சந்தோஷமா எல்லா விஷயத்திலுமே குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இருங்க. அதாவது வாக்குவாதம் செய்யாம சண்டை சச்சரவு பண்ணாம ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதை கலந்து பேசி முடிவு பண்ணுங்க. உங்க குடும்பத்துல இன்பமான சூழலை கண்டிப்பா உங்களால உருவாக்க முடியும். அதே போல நீங்க இப்ப சில பிரச்சனைகள் வருது அப்படின்னா குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்டயோ நண்பர்கள் கிட்டயோ பேசி ஆலோசனை செஞ்சு முடிவெடுக்கிறது நல்லது. குறிப்பா எந்த மாற்றத்தையுமே பெரிய அளவுல செய்யும் பொழுது நீங்க அதுல வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கணும் அப்படின்னா கவனமா இருக்கணும். பெரிய அளவில் முதலீடு போட்டு ஒரு விஷயத்த செய்றீங்க அப்படின்னா அது இந்த மாதம் தவிர்க்கிறது நல்லது.
இல்லை செய்யணும் அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு தொடங்குங்க. எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அருளால் நீங்கள் பெற முடியும். இந்த கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே நன்மையும் நல்ல ஒரு உயர்வும் பெறக்கூடிய அமைப்பு தான். நீங்கள் எப்படி செயல்படுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களுக்கான பலன்களை நீங்கள் பெற முடியும். இந்த மாதம் ராசிக்கு 6ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யறதுனால தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகரிக்கும். கடினமான வேலையை கூட சுலபமாக செஞ்சுருவீங்க. அதே போல் 14ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் 9ஆம் இடத்துல பலமாக இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். பண சேர்க்கை வரும். கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும். குடும்ப உறவுகளால் நன்மை வந்து சேரும். 14ஆம் தேதிக்கு அப்புறம் 10ஆம் இடத்துல சுக்கிரன் பலம் இழந்து காணப்படுறார். அதனாலதான் கவனம் நிதானம் இது ரெண்டுமே வேணும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்றோம். எல்லாமே நல்லதா நடக்குதுன்னு சொல்லி நீங்க அசால்ட்டா இருந்தா பிரச்சனை வரும் இல்லையா? அதனாலதான் நம்ம பிரச்சனை வராதுக்கு முன்னாடியே முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செஞ்சு வைக்கிறது நல்லது. 5ஆம் தேதி வரைக்கும் புதன் 8ஆம் இடத்துல பலம் பெற்று இருக்கிறதுனால எப்பேற்பட்ட பிரச்சனையுமே நீங்க சுலபமா கையாளுவீங்க, நன்மைகளை பெறுவீங்க. புதிய நபர்களோட சந்திப்பு உங்களோட வாழ்க்கையில மேன்மையை ஏற்படுத்தும். இந்த மாசம் செவ்வாய் 7 மற்றும் 8ஆம் இடத்துல பலவீனப்படுறதுனால இந்த முன்கோபத்தை மட்டும் தவிர்க்கிறது நல்லது. அவசர முடிவுகளை எதையுமே எடுக்காதீங்க. யோசிச்சு நிதானமா செயல்பட்டா நன்மைகள் நீங்க எல்லா வகையிலுமே பெறலாம். இந்த மாதம் சூரியன் 8, 9ஆம் இடத்துல பலவீனப்படுறதுனால அரசாங்க விஷயத்துல கவனமா இருக்கணும். அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு செல்வாக்குக்குரிய வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத வம்புகள்ல சிக்காம பார்த்துக்கோங்க. 7ஆம் ஸ்தானத்துல சனி பகவான் கண்டக சனியா வலம் வர்றதுனால பண விவகாரத்துல கவனம் செலுத்துறதும் நல்லதா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் நீங்க இந்த காலகட்டத்தில் ஜாமீன் கையெழுத்து போடுறதோ வாக்குறுதி கொடுக்காமல் இருக்கிறதோ நல்லது. கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் ஈகோ தலை தூக்கும். விட்டு கொடுத்து அனுசரிச்சு போறது எல்லா வகையிலுமே நன்மையை ஏற்படுத்தும். ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ஆன்மீக பயணம் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு வரும். அதே போல சுப செலவு உண்டாகும். உடல்நல பிரச்சனை வரக்கூடும். உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க. 10ஆம் இடத்துல குரு சஞ்சாரம் செய்யறதுனால தொழிலுக்காக புதிய முதலீடுகளை பெரிய அளவுல போடுறத தவிர்க்க பாருங்க. பெரும்பாலும் செலவுகளை கட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. பண வரவு நல்லா இருக்கு அப்படின்னா இதை பயன்படுத்தி நீங்க சேமிக்க தொடங்குறது நல்லது. அனாவசிய செலவுகளை தவிர்த்துட்டு அத்தியாவசிய செலவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. பொருளாதார நிலையில உயர்வு வரணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா சேமிக்க தொடங்கணும். இந்த வாரம் வரக்கூடிய திங்கட்கிழமையில நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சந்திரனுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதால நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெறலாம். சிறப்பான வாழ்க்கையை நீங்க பெற இந்த வழிபாடு துணையா